சென்னை மதுரவாயல் அருகே மனைவியை பிரிந்து வந்த மகனை அவரின் தந்தையும் தம்பியும் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளமே தெரியாத அளவிற்கு உடலை எரிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் வானகரம் அருகே செட்டியார் அகரம் சுடுகாட்டில் மர்மமான முறையில் சடலம் ஒன்று எரிக்கப்படுவதாக பெண் ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மதுரவாயல் போலீசார் விரைந்து சென்று எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றினர். பின்னர் உடற்கூராய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் வானகரம் மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான விஜய் என்பது தெரிய வந்தது. அவரது தந்தை ஆசைமணி மற்றும் தம்பி அஜய் இருவரும் சேர்ந்து உடலை எரித்ததும் அம்பலமானது. அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மூத்த மகன் விஜய்க்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. ஆனால் ஒரே மாதத்தில் அவரை மனைவி பிரிந்து சென்றுள்ளார். இதனால் ஏற்பட்ட மனக்கசப்பால் கஞ்சா மற்றும் மதுபோதைக்கு விஜய் அடிமையானதாக கூறியுள்ளனர். குடித்துவிட்டு ஊர்வம்பு இழுத்ததுடன் வீட்டிற்கு வந்து நாள்தோறும் தகராறு செய்துள்ளார். வழக்கம் போல 2 நாட்களுக்கு முன்பு இரவில் மதுபோதையில் வந்த விஜய் தனது தந்தை ஆசைமணி மற்றும் தம்பி அஜய் ஆகியோருடன் மல்லு கட்டியுள்ளார். ஆத்திரமடைந்த தந்தையும் தம்பியும் கட்டையால் விஜயை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்படியும் ஆத்திரம் தீராமல் கத்தியால் குத்தியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து யாருக்கும் தெரியாமல் உடலை எரித்துவிட தந்தையும் தம்பியும் முடிவு செய்துள்ளனர். அதன்படி செட்டியார் அகரம் பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத சுடுகாட்டு பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு விஜயின் உடலுக்கு தீயிட்டு எரித்தது அம்பலமாகியுள்ளது. விஜயை கொலை செய்த தந்தை ஆசைமணி மற்றும் தம்பி அஜய் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கஞ்சா மதுபோதைக்கு அடிமையாகி அடாவடி செய்து வந்த மூத்த மகனை தந்தையே தனது இளைய மகனுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் வானகரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.